ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து ஃப்ரைடே, இந்த வீக்கோட கடைசி நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக முடிஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து என்னோடய பிஎன்எல் காட்டுறேன். ஸோ இதுதான் இன்றைக்கான டே. ஸோ டோட்டலாக ட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா 8 ட்ரேட்னு இது காட்டுது. ஆனால் இது 8 ட்ரேட் இல்லை, நான் என்னோடய டிபிஎஸ் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சங்காட்டி இது 8 ட்ரேட்னு காட்டுது. ஸோ டோட்டல் வின் ரேட் பார்த்திங்கன்னா 62% வின் ரேட். அதுக்கப்புறம் இன்றைக்கி கிராஸ் பிஎன்எல் வந்து பார்த்திங்கன்னா $207. ஸோ இதெல்லாம் தான் அடுத்த ட்ரேடு. ஃபஸ்ட்டு ட்ரேடு வந்து லாஸ் ஆச்சு. அது ஏன் லாஸ் ஆச்சுன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் இது எல்லாமே ஸ்கேல்பிங். இது எல்லாமே மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 2 ட்ரேடு. அதில் டிபி பிரித்து வச்சங்காட்டி இது வந்து தனித்தனியாக காட்டிகிட்ருக்கு. ஸோ இன்றைக்கி பிரேக் டவுன் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பயாஸ் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டேக்குள்ளே வரும்போதே பயாஸ் வந்து பார்த்திங்கன்னா பேரிஷ் தான். ஃபுல்லாக வந்து கீழே இருக்க லிக்விடிட்டி எல்லாமே எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க பை சைடு எஃப்இஜி வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணிருந்துச்சு. இந்த எஃப்இஜியை ஸோ இந்த எஃப்இஜி வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணிருந்துச்சு. ஸோ 1 ஹவர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பை சைடு இருக்க எஃப்இஜியை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதான் 9 ஓப்பனிங்கு, 9:30 ஓப்பனிங்கு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த பை சைடு இருக்க எஃப்இஜி வந்து இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு செல் சைடு இருக்க எஃப்இஜி வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பயாஸ் வந்து இன்றைக்கி டேக்கு வந்து பேரிஸாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி செல் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய லிக்விடிட்டிஸுமே இருந்துச்சு. இங்கே இருக்க லிக்விடிட்டி, இந்த லிக்விடிட்டி, இது எல்லாமே லிக்விடிட்டி இருந்துச்சு. அதே மாதிரி நியூ வீக் ஓப்பனிங் கேப்பு இந்த இடத்துல இருக்குது கரெக்டாக. ஸோ இங்கே இருக்கிற வந்து நியூ வீக் ஓப்பனிங் கேப்பு, போன வீக் ஓப்பன் ஆன கேப் இது. ஸோ நான் என்ன நினச்சேன்னா இந்த லிக்விடிட்டி எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக ப்ரைஸ் வரும். இன்னொரு ஆல் டைம் ஹைக்கு போகணுன்னு இந்த லிக்விடிட்டியெல்லாம் எடுத்துகிட்டு தான் போகணும்னு சொல்லி நினச்சேன் இந்த பயாஸ் பார்த்ததுக்கப்புறமா. ஸோ அதே மாதிரி 15 மினிட்ஸ்க்கு வந்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 15 மினிட்ஸ் கேப் இருக்குது. ஸோ இனிஷியலாக நான் என்ன நினச்சேன்னா இந்த கேப்பை டச் பண்ணிட்டு தான் கீழே போகுன்னு சொல்லி நினச்சேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்த இந்த கேப்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரியாக்ஷன் கொடுத்துருச்சு. ஸோ இந்த கேப் வந்து பிரேக் அவே கேப்பாக தான் இருந்துச்சு. பிரேக் அவே கேப்னு என்னென்னு தெரியலன்னு நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, ஷார்ட்ஸ் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ பிரேக் அவே கேப்னு என்னென்னா ப்ரைஸ் வந்து கீழே போகிறதுக்கு இந்த கேப் வந்து டச் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அந்தளவுக்கு மொமெண்டம் வந்து ப்ரைஸில் இருக்குது அப்படிங்கிறதான் அந்த கான்செப்ட்டு. ஸோ அதே மாதிரி லண்டனோட ஹை, லண்டனோட லோ எல்லாமே வந்து மார்க் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இப்போ 5 மினிட்ஸ் போனோன்னா 5 மினிட்ஸ் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா லண்டனோட லோ எடுத்துகிட்டு தான் இந்த 15 மினிட் கேப்பே க்ரியேட் ஆயிருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா 9:30 ஓப்பனு. சப்போஸ் இங்கே வந்து ஒரு ரிவர்சல் கொடுக்குற மாதிரி இருந்தால் 9:30 ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஒரு புல்லிஷ் கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும். ஆனால் புல்லிஷ் கன்ஃபர்மேஷன் எதுவுமே கிடைக்கல. அந்த மாதிரி நம்மளுக்கு ஸ்ட்ரக்சரே க்ரியேட் ஆகலை. அப்போயே எனக்கு தெரிஞ்சிச்சு கீழே தான் போகுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ட்ரேட் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ ஓப்பன் ஆனதையும் ப்ரைஸ் வந்து மேலே போகிற ட்ரை பண்ணிட்டு அப்படி கீழே வந்திருக்கா. ஸோ கீழே வந்துட்டு இப்போ 1 மினிட்ல வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு CASD நடந்திருக்கும், சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இதுதான் வந்து உங்களுக்கு 9:30 ஓப்பன் கரெக்டாக. ஸோ இந்த 9:30 ஓப்பனோட பாடி வந்து இங்கே இருக்குது. ஸோ இந்த பாடியை க்ளோஸ் பண்ணி இந்த இடத்துல CASD கொடுத்துருக்கு கரெக்டாக. ஸோ CASD அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணி வைக்கிறேன். ஸோ இந்த CASDலேயே நான் வந்து என்ட்ரு ஆகிருக்கலாம், ஆனால் நான் என்ட்ரு ஆகலை. ஸோ இது நடந்தப்போ நான் பார்க்காம ட்ரேட் விட்டுட்டேன். இங்கே என்ட்ரி ஆகிட்டு 1:2 கூட டார்கெட் பண்ணியிருக்கலாம். இல்லை கீழே இருக்க இந்த லிக்விடிட்டி பாயிண்ட்டு இது எல்லாமே வந்து டார்கெட் பண்ணியிருக்கலாம். ஸோ இது டார்கெட் பண்ணியிருந்தாலும் நம்மளுக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஆனால் நான் அந்த ட்ரேட் எடுக்கலை, அதை வந்து நான் மார்க் பண்ணலை. அந்த டைமில் வந்து நான் சார்ட் பார்க்கல, அதனால் ட்ரேட் எடுக்க முடியல. ஸோ அதுக்கப்புறம் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபுல்லாக கீழே டவுன் சைடு வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு ரீட்ரேஸ் கிடைக்குமான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த லிக்விடிட்டி பாயிண்ட்டே எடுத்துகிட்டு ரீட்ரேஸ் கொடுக்கல. அதுக்கப்புறம் 10 o'clock கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ரீட்ரேஸ் நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. ஸோ பேசிக்காக என்னென்னா ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிட்டுருக்குன்னா 10 o'clock 11 o'clock இந்த மாதிரி டைம்லாம் ரீட்ரேஸ் ஆகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு லிக்விடிட்டி பாயிண்ட்டில் 10 o'clock கரெக்டாக வந்துச்சுன்னா அந்த இடத்துல ரீட்ரேஸ் ஆகிறதுக்கு ரொம்ப அதிகமான சான்ஸ் இருக்குது. ரீட்ரேஸ் இல்லை ரிவர்சல் கூட ஆகலாம். ஓகேவா. ஸோ அந்த 10 AM ரிவர்சலுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். 10 AM ரிவர்சலும் கிடச்சிது. ரிவர்சல் கிடச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த நான் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே இங்கே வந்து 15 மினிட் கேப் இருந்துச்சு, 5 மினிட் கேப் இருந்துச்சு. அது இன்வெர்ஸே பண்ணியிருந்தாலும் அது வந்து இன்வெர்ஸ் பண்ணிட்டு மேலே புஷ் ஆகலை கேண்டில். ஸோ ஒரு எங்கல்ஃபிங் கேண்டில் மாதிரி க்ரியேட் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த எங்கல்ஃபிங் கேண்டிலோட பாதி வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு என்ட்ரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ட்ரு ஆனேன் இந்த இடத்துல. ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஒரு லாஸும் பண்ணியிருந்தேன். அது எங்கேன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல. ஸோ இங்கே வந்து இன்வெர்ஸ் பண்ணியிருக்கல, இந்த பை சைடு கேப்பை இன்வெர்ஸ் பண்ணதையுமே நான் ரீட்ரேஸ் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிட்டு நான் என்ட்ரி ஆகிட்டேன் இந்த இடத்துல. ஆனால் ரீட்ரேஸ் முடியலை. மேலே வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்னோடய SL அடிச்சிருச்சு. ஸோ நான் SL எங்கே வச்சுருந்தேனே இந்த 5 மினிட் FEGக்கு மேலே வச்சுருந்தேன்.
ஸோ இந்த 5 மினிட் எஃப்இஜிக்கு மேலே வச்சுருந்த எஸ்எல் எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ரிவர்சல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த எஸ்எல் அடித்த உடனே ரிவர்சல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த எஸ்எல் எடுத்ததுக்கப்புறம் இன்னும் அடுத்த கேண்டிலே வந்து ரிவர்சல் ஆகிறத பார்த்துட்டு நான் என்ட்ரி கொடுத்தேன் இன்னொரு ட்ரேடுக்கு. ஸோ இது வந்து ரிவெஞ்ச் ட்ரேடிங் கிடையாது. நம்மளோட ஸ்ட்ரக்சர் இன்னும் வேலிடாக இருக்குது, பை சைடு போகவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இஎஸில் வந்து ஒரு ஈக்குவல் லோ க்ரியேட் ஆயிருந்துச்சு. ஈக்குவல் லோ க்ரியேட் ஆகிட்டு அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு எஸ்எம்டி மாதிரி இந்த இடத்துல க்ரியேட் ஆக ஆரம்பிச்சது. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த ட்ரேடில் என்ட்ரி ஆனேன். ஸோ என்ட்ரி ஆகிட்டு வந்து பார்த்திங்கன்னா 1:1 ரிவார்டு வைக்கலாம்னு நினச்சேன். கீழே இது வரைக்கும் இந்த ஓபி இருந்தங்காட்டி இந்த ஓபி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டிபி வச்சுருந்தேன். ஓகே, ஸோ இதுதான் இந்த இன்றைக்கான ட்ரேடு. அதுக்கப்புறம் இந்த இதுலாம் நம்மளோட ஸ்ட்ரக்சர் இன்னும் வேலிடாக இருந்தங்காட்டி நான் வந்து ஸ்கேல்பிங் பண்ணியிருந்தேன். எக்ஸிக்யூஷன் மார்க் எனபிள் பண்ணால் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஸ்கேல்ப் பண்ண தான் இந்த 8 ட்ரேடுன்னு சொல்லி காமிச்சிட்ருக்கு. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு லாஸ் ஆன ட்ரேடு. இது லாஸ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நான் இது எடுத்திருந்தேன், செல் எடுத்துகிட்டு இங்கே வந்து பை ஆகிருக்கா. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து குவான்டிட்டி வந்து 2 வச்சுருந்தேன் நினைக்கிறேன். இங்கே வந்து 2 குவான்டிட்டி வச்சுருந்தேன்னா இங்கே வந்து 1 க்ளோஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் 1 வந்து பிரேக் ஈவன் அடிச்சுது. ஸோ அந்த பிரேக் ஈவனுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இந்த ஸ்ட்ரக்சர் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு, அதாவது இந்த புல்லிஷ் கேப்பை இன்வெர்ஸ் பண்ணுதுன்னு சொல்லி பார்த்துட்டு, அதே மாதிரி இஎஸில் அந்த ஈக்குவல் லோவை இன்னும் எடுக்கவே இல்லை. இது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈக்குவல் லோவை எடுக்கலை இஎஸில். ஸோ அதனால் கன்ஃபார்மாக தெரியும் ப்ரைஸ் வந்து இந்த லோவுக்கு தான் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இங்கே வந்து ஒரு 3 குவான்டிட்டியில் வந்து நான் செல் எடுத்திருந்தேன். செல் எடுத்துகிட்டு அந்த 3 குவான்டிட்டியுமே ஒரு சின்ன ஸ்கேல்ப்புக்கு இங்கே க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஏன் க்ளோஸ் பண்ணேன்னா இந்த எஃப்இஜி இருந்துச்சு. இந்த எஃப்இஜிக்கு மேலே வந்து என்னோடய டிபி வச்சுருந்தேன். ஸோ இந்த எஃப்இஜியில் பட்டு ரிவர்ஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு நான் டிபி அங்கே வச்சுருந்தேன். ஸோ அதனால் வந்து இந்த டிபி இங்கே க்ளோஸ் ஆகிருச்சு. ஸோ அதுக்கப்புறமே இந்த எஃப்இஜியோட ரிவர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு புல்லி ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணல, பேரி ஸ்ட்ரக்சர்லேயே தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து இங்கே பேரி ஸ்ட்ரக்சரை பார்த்ததுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நான் ட்ரேட் வந்து இங்கே ஒன்று எடுத்திருந்தேன். ஓகேவா. ஸோ எந்த இடத்துலனா இந்த இடத்துல எடுத்திருக்கேன். ஓகே, உங்களுக்கு தெரியுதா, இந்த இடத்துல எடுத்திருக்கேன். ஸோ இந்த இடத்துல எடுத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் மேலே மூவ் ஆக ஆரம்பிச்சது. என்ன தான் மேலே மூவ் ஆக ஆரம்பித்தாலும் இங்கே இருக்க லிக்விடிட்டியெல்லாம் எடுத்துகிட்டு இந்த கேண்டலுக்கு மேலே இருக்க லிக்விடிட்டி எடுத்துகிட்டு ஸோ ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிருச்சு. ஸோ இந்த இடத்துல 3 எடுத்திருந்தேன்னா இந்த 3 வந்து 2 இங்கே க்ளோஸ் பண்ணேன், அதே மாதிரி 1 இங்கே க்ளோஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ட்ரேட் எடுத்துருக்கலாம். இங்கே கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு பேரி ஸ்ட்ரக்சருக்கு, அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு பேரி ஸ்ட்ரக்சருக்கு. ஸோ இங்கே இருக்குது கன்ஃபர்மேஷனு, அது மாதிரி நிறையா கன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னு. ஆனால் நான் ட்ரேட் எடுக்கலை. ஸோ இன்றைக்கி வந்து போதுன்னு சொல்லி நான் விட்டுட்டேன். ஸோ இன்றைக்கி நீங்கள் இந்த ட்ரேட் எடுத்தீங்களா, நீங்கள் எடுத்திருந்தால் உங்களுடைய ரிசல்ட் என்னன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ வந்து ரிஸ்க் ரிவார்ட்னாலேயே நான் வந்து நிறையா ஸ்கேல்பிங் ட்ரேட் எடுக்கிறக்க ஆரம்பிச்சிருக்கேன். என்னோடய ரிஸ்க் ரிவார்டு என்னென்னா, இப்போது நார்மலாக 1:2க்கு வந்து ஹோல்ட் பண்ணுறது ரொம்ப பெட்டர்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் ஏன்னா நிறையா டைம் என்ன ஆகுன்னா, நம்மளுடைய ட்ரேட் வந்து இப்போ லெட்ஸே உங்களோட 1:2 இது வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ 1:2 இது வரைக்கும் இருக்குன்னா உங்களோட ட்ரேட் வந்து என்ன ஆகுன்னா, நீங்கள் என்ட்ரான இடத்துலேருந்து 1:1 டிபி வரும். டிபி வந்துட்டு மறுபடியும் இப்படி வந்துட்டு மறுபடியும் ரிவர்சல் ஆகி 1:1 வந்து நம்ம பிரேக் ஈவன் வச்சுருப்போம். ரிவர்சல் ஆகி பிரேக் ஈவன் அடிச்சுட்டு மறுபடியும் கீழே போயிடும். கரெக்டாக. ஸோ இப்போ நான் என்னோடய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பிளான் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, நான் எடுக்கிற ஃபஸ்ட்டு ட்ரேடு வந்து எப்போவுமே நான் வந்து 1:1 க்ளோஸ் பண்ணிடுவேன். ஸோ அதாவது என்னென்னா, இந்த இடத்துல ட்ரேட் என்ட்ரு ஆயிருந்தேன்னா 1:1 இது வரும்போது நான் அந்த ட்ரேடவே ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுவேன். ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு சப்போஸ் இந்த ப்ரைஸ் வந்து இன்னும் ஸ்ட்ரக்சர் வந்து மெயின்டைன் பண்ணுதுன்னு வைங்களேன். சப்போஸ் 1:2க்கு போகிற மாதிரி இல்லை 1:3க்கு போகிற மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்கேல்பிங் ட்ரேட் மாதிரி என்ட்ராவேன். ஸோ இந்த இடத்துல என்ட்ராயிட்டு அடுத்த லிக்விடிட்டி பாயிண்ட் எங்கேயோ இந்த எஸ்எல் இங்கே வச்சுட்டு ரொம்ப மினிமலான எஸ்எல் டைட் எஸ்எல் வச்சுட்டு அடுத்த லிக்விடிட்டி பாயிண்ட்டுக்கு நான் டார்கெட் பண்ணுவேன். ஸோ இப்படி பண்ணும்போது மினிமலான எஸ்எல்லுங்கிறங்காட்டி நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரேடில் எடுத்த ப்ராஃபிட்லேருந்து தான் ரிஸ்க் பண்ண போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ட்ரேட் வந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து இன்னும் அதிகமாக போகுது. ஸோ இது வந்து ரொம்பவே நல்ல ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி நான் ஒரு லாங் வீடியோ பண்ணலான்ட்டு இருக்கேன். நீங்கள் இதை பற்றி உங்களுக்கு லாங் வீடியோ வேணுமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணால் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே கைஸ். இன்றைக்கி வந்து ஒரு நல்ல டே. கிட்டத்தட்ட ஒரு 19,000 18,000 கிட்ட மேக் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களோட டே எப்படி போச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஹாப்பி வீக்கெண்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். பீஸ் அவுட் ட்ரேடர்ஸ்.